பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். கன்னி ராசிக்கு எப்படி அமைகிறது இந்த தமிழ் புத்தாண்டு? ஐயா, கல்யாணமாகாத நிறைய கன்னி ராசினியர்கள் இருக்காங்க ஐயா. காதல் கல்யாணம் உட்பட உங்களுடைய பார்வையில கன்னி ராசிக்கு எப்படி அமைய இருக்குங்க ஐயா? கன்னிராசி கல்யாணம் பண்ணலைன்னா திமிரு, அவ்வளோதான். ஏன்னா கன்னிக்கு எல்லாமே எப்பவுமே அவங்களுக்கு தான் எல்லாமே கை கூடும். அது வேணான்னு அவங்க ஒதுக்குனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மாப்பிள்ளை தலையில் முடியலன்ட்டு ஒதுக்கி விட்டால் நான் என்ன பண்ண முடியும்? அதாவது எல்லாமே டக்கு டக்குன்னு முடிவெடுப்பார்கள். நிறைய புத்திசாலிகள், நிறைய வேலைகளை செய்வார்கள். ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் அனுகூலத்தை பெறுவார்கள். கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் தாயாரை வழிபட்டு தான் மேல் திருப்பதிக்கு கன்னியாராசிக்காரர்கள் செல்ல வேண்டும். பெருமாள் மிகப்பெரிய பலத்தை தரும். வாரத்தில் ஒரு நாள் பெருமாள் கோயிலுக்கு செல்லக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள்லாம் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். பெருமாளை சரண்டர் ஆகக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் அற்புதத்தை பெறுவார்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். தெய்வ காரியங்களுக்கு அதிகமாக பணத்தை செலவழிப்பது, நல்ல விஷயத்தை செலவழிப்பது, உடல் உழைப்பை செலவழிப்பதெல்லாம் செய்வார்கள். கண்டிப்பாக தொழிலில் ஒரு அற்புதமான மாற்றம், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கக்கூடிய பராபவ வருடத்தில் கன்னியாராசிக்காரர்கள் ஏற்படும். இழந்த பதவிகள், இழந்த கௌரவத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, வெளிநாட்டு மனிதர்கள் மூலமாக ஆதாயம் பெறுவது, வேற்றுமொழி மக்கள் மூலியமாக மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறுவதெல்லாம் கன்னிக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கன்னியாராசிக்காரர்களுக்கு காதல் அமைப்பு கைகூடும். பெற்றோர் பார்க்கக்கூடிய திருமணம் கைகூடும். வீட்டில் சுபமங்கலங்கள், சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு ஒலிக்கும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். குழந்தைகள் விஷயத்தில் அதிகமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். ரொம்ப ஒரு மாதிரி சஞ்சலமாக இருந்தவர்கள் கடந்த ஆண்டில் விஸ்வாவசில் ஒரு மாதிரி டம்மியாக ஒதுங்கி இருந்தவர்களெல்லாம் விஸ்வரூபத்தில் உச்சிக்கு செல்லக்கூடிய அமைப்பு கன்னிக்கு ஏற்படும். நிறைய அசையாமசைய பொருள் சேர்க்கை, முதலீடுகள், பெரும் செல்வம், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீர்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதெல்லாம் கன்னிக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். கன்னியாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வண்டி வாகனங்கள், அஷ்டலட்சுமி கடாட்சம் எல்லாம் சுபிட்சமாக கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டம் இந்த பராபவ வருடத்தில். சின்னசேலம் சுதாகண்ணன் அவர்கள். கன்னிராசிக்காரர்கள் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அந்த இடத்துல குருவோட பார்வையும் படுறாங்க. திருமண விஷயங்கள் தாமதமானவங்களுக்கு திருமணம் விஷயம் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையும், உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் அடுத்தடுத்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஏன்னா 6ல் ஒரு பாவகிரகம் இருந்தாவே எல்லா விஷயத்திலையும் ஒரு சில வெற்றிகளை கொடுக்கும். உபஜயஸ்தானத்தில் ஒரு கிரகம், பாவகிரகம் இருக்கிறது. நல்ல சில விஷயங்களில் வெற்றிகளை கொடுக்கும். தேர்வு எழுத மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி, விளையாட்டுத்துறை வெற்றி, இந்த மாதிரி படிப்பில் வெற்றி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், வழக்கு வியாஜியங்களில் வெற்றிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கும். உங்களுடைய சகோதரர்களுடைய அனுகிரக ஆதரவுகள் உங்களுக்கு நல்லா நிறைய கிடைக்கும். நிறைய சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளோட வளர்ச்சி அமைப்பு நல்லா இருக்கும். குழந்தை தாமதமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் நல்லாயிருக்கும். தொழில் விஷயமும் உங்களுக்கு நல்லா பெருகக்கூடிய சூழ்நிலையும் கிடைக்கும். ஆக கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மைகளாகவும் இல்லாமல், நிறைய விஷயங்கள் தீமைகளாகவும் இல்லாமல், ஓரளவுக்கு 50-50 இவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குது. முடிந்த அளவுக்கு திருமணம் தாமதமானவர்கள் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த வருஷத்தில் திருமணம் ஏற்படுத்திக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நன்றிம்மா. திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் கன்னிக்கு அமைகிறது. புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே, இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னிராசிகள் என்று சொல்லலாம். உங்களிடம் என்ன திறமை இருக்கிறதோ, உங்களிடம் எது உங்களுக்கு வருமோ
அதை வைத்து சிறந்த முறையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொண்டு வந்தீர்கள் என்றாலே அதில் நல்ல ஒரு வெற்றியை உங்களால் காண முடியும். மற்றவர்களுக்கு பின்னாடி நின்று அவர்கள் மூலியமாக நம்ம வெற்றியை காணலாம் என்று ஒரு குருட்டு எண்ணத்தை வைத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு தோல்வியை தான் கொடுக்குமே தவிர மன வளர்ச்சி மனத்தில் நிறைய முன்னேற்ற பாதையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே அடைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு என்ன பலம் இருக்கிறதோ அந்த பலத்தை வைத்து உங்களால் தூக்கக்கூடிய சுமையை தூக்கினீர்கள் என்றாலே அது நல்ல ஒரு வெற்றி உங்களால் அடைய முடியும். அது மட்டுமல்ல, திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் வந்து பார்த்தோன்னா எதிர்பார்த்த அளவுக்கான பெண் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்கு சரிசமமாக உங்களை வந்து பார்த்தோன்னா வழிநடத்தக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலுமே நீங்கள் உடனடியாக அதுக்கான முன்னேற்ற ஏற்பாடுகள் செய்து கொள்வது சிறப்பு கொடுத்தும். இல்லை என்றால் தாமதமாகிவிட்டது என்றால் 30-35 வயது கடந்தும் கூட மீண்டும் நமக்கு அந்த வாய்ப்பை அமைப்பது சிரமத்தை கொடுக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்ப சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைய தங்க பதக்கங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த வருடத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா இதுவரைக்குமே நம்மளால் செய்ய முடியல, ஜெயிக்க முடியல அப்படின்ற எத்தனையோ மனப்போராட்டங்கள் இருந்தாலும் இந்த வருடத்தில் அந்த மனப்போராட்டத்திலிருந்து விடைபெற்று அனைத்தையும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கையாளக்கூடிய அமைப்பாக இந்த வருடம் அமைய இருக்கிறது. தாய் உறவில் இருக்கக்கூடியவர்கள், மாமன் வகையில் இருக்கக்கூடிய, அத்தை வகையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொன் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, சொத்து சேர்க்கை, சில வந்து பார்த்திங்கன்னா பினாமின்னு சொல்லுவாங்க, மற்றவரோட சொத்துக்கு நீங்கள் ரகசியமாக உறவைத்துக் கொள்வது, அது மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சிக்கலில் மாட்டாமல் எதுவாக இருந்தாலும் முறையாக கையாளுவது சிறப்பை கொடுக்கும். ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய புதன்கிழமை நாளன்று அம்பாள் வழிபாடு செய்வதும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தரிசனம் செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றியா. திரு முகுந்தன் முரளியை அவர்கள், நீங்க சொல்லுங்க, கன்னிக்கு எப்படி அமைய இருக்கு? வசீகர எண்ணம் கொண்ட கன்னி ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். என்றைக்குமே 11ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் அந்த கிரகத்தினுடைய காரகத்தினுடைய அடிப்படையில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குருவினுடைய தன்மைகள் வந்து நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தும். இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே, அதாவது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு முயற்சி எடுத்தாலும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நட்போட்டத்தில் இருப்பவங்க, சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் மேலே நிறைய பகை உணர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்குறதான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து எதையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்தும் போது தான் இந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால் இருக்கிறதுலையே இந்த 12 ராசியில் எடுக்கும்போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பெருசாக பயமோ தொந்தரவோ அப்படின்றது ஒரு பக்கம் கொடுத்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய முன்கூட்டியே திட்டமிடுதல். ஏன்னா ஏற்கனவே இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே திட்டமிடுதல் செயல்படுத்தினாவே அதை கரெக்டாக செயல்படுத்தி வெற்றி கொடுக்கும். அதனால் இந்த தடவை கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் பொறுமையாக தான் கிடைக்கும். அதனால் அது வரைக்கும் பொறுமை காத்து கொண்டீர்கள் என்றால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பொறுமை, அமைதி, இதன் மூலமாக வாழ்க்கையில் பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் காத்து கொண்டு இருக்கின்றது. இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க தனி கொடுத்தனம் போன்ற ஒரு எண்ணங்கள், ஆசைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் தனி கொடுத்தனம் போனாலும் உங்களோட பொருளாதார வளர்ச்சிகள் எப்படி இருக்குது, வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா அதெல்லாம் பார்த்து சரியான முடிவு எடுத்துக்கொள்வது பல வகை நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற வருமானங்கள் இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற வருமானம், அதற்கான ஊதியங்கள்லாம் உங்களுக்கு பல வகையில் நன்மைகள்லாம் ஃப்யூச்சரில் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக இந்த ஐப்பசி மாதத்துக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் வெளிநாடு போகணும், வெளியூருக்கு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள் எல்லாமே இந்த மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால் இந்த வெளியூர், வெளிநாடு, வெளிநாட்டோட வேலை வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல முறையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு திருப்பதி ஏழுமலையான வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றியா. இந்த வார்த்தைகளே வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக என்னுடைய அருமை நண்பர், இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சௌபாக்கியா பொருள்கள் இல்லாத வீடே இல்லை என்ற அளவுக்கு இந்தியர்கள் விஷயத்தில் தமிழராக இருந்து எளிமையான ஒரு மனிதராக இருந்து சௌபாக்கியா வரதராஜன் என்றாலே எல்லோருக்கும் வருது என்று சொன்னாலே தெரியக்கூடிய டைட்டில் ஸ்பான்சரை கொடுத்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் சௌபாக்கியா உடைய நிர்வாக இயக்குனர் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய ஜோதிட குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாக்யா அப்ளையன்சஸ், பவர்ட் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ்.
Location and furniture partner, Lavish Furnitures.